இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. கடைசியில பார்த்தா அது மாட்டுக்கறி இல்ல ஆட்டுக்கறின்னு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வருது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவரையும் நீ அடிச்சே கொள்ற. வணக்கம். இன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். அதுக்காக நம்மோட இப்போ தோழர் தமிழ் அவர்கள் இருக்கிறாங்க. தோழர், இப்போ பிஜேபியை கடுமையா எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? ஸோ ஒரு சிலர் இதை பார்த்தாங்கன்னா சொல்ற விஷயம் ஒன்று அரசியல், இன்னொன்று மதம். நீங்க எந்த பார்வையில இதை நீங்க பாக்குறீங்க? ஸோ ஏன் இந்த அளவுக்கு கடுமையா எதிர்க்கணுங்கிற ஒரு நோக்கம் நீங்க வைக்கிறீங்க? நல்ல கேள்வி இது. என்னன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனை நம்ம வெறுக்கிறோம்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் அடிப்படையில் நமக்கு ஒரு முரண் வரும். இப்போ நீங்கள் எனக்கு நண்பராக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள்கிட்ட இருக்கிற சில பேச்சுவார்த்தைகள் எனக்கு பிடிக்கலைன்னா அது ஒரு வெறுப்பு வரலாம். ஆனால் ஒரு அரசு குடிமக்கள் மீதுவான ஒரு வெறுப்பை வைக்கிறதுங்கிறது கொடுங்கோன்மை சார்ந்தது. அதனால தான் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தை பாசிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஹிட்லரோட ஒப்பிடுறோம். அந்த அளவுக்கு இந்த சொல்லப்போனால் ஹிட்லருடைய ஜெராக்ஸ்ன்னு சொல்கிறத விட ஹிட்லருக்கு அப்பான்னு சொல்லணும் இந்த அரசாங்கத்தை. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அரசமைப்பு சட்டத்தில் அறிவர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற 3 வாசகம் தான் இங்கே அடிப்படை, அடிநாதம் இந்தியாவிற்கே. அது என்ன வாசகம்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3லையுமே ஒரு தனி மனிதனுடைய எல்லா விதமான சுதந்திரமும் அடங்குது. அவருடைய உடை, உணவு, இருப்பிடம், இது. இன்னொன்று, அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக வேணாலும் இந்த இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கலாம், அவர் எங்கே வேணாலும் வீடு கட்டி வசிக்கலாம். இது 3மே ஆள்கிற எந்த அரசாக இருந்தாலும் மக்களுக்கு அனுமதியாக கொடுக்க முடியாது. இதை கொடுத்தது அரசமைப்பு சட்டம். அம்பேத்கர்னு சொல்லும்போது வெறும் ஒற்றை கண்ணாடி போட்ட ஒரு கோட்டு போட்ட மனிதர் கிடையாது. பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்களின் போராட்டத்தின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற ஒரு உரிமை அது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பிஜேபி கவர்மெண்ட் 1 வருடம் நிறைவடையுது. புதுசாக காங்கிரஸ் முடிஞ்சு இவங்க வராங்க. வந்தபோது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியர் அவங்களை அந்த ஊரே கூடி அடித்து கொன்றுது. அவங்க மனைவி குழந்தைகள் எல்லாமே அழுகுறாங்க. அடித்து கொல்ற வரைக்கும் இந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க, சேர்றதுக்கு தாமதப்படுத்துகிறாங்க. என்னடா இது, சரி எப்பவும் போல இயல்பாக இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லி விட்டுறாங்க. அப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. அப்போ தான் ஒரு உண்மை தெரியுது, இவர் மாட்டுக்கறி வச்சிருந்ததா சொல்லி ஒரு கும்பல் அவரை அடிச்சே கொண்டுறாங்க. தொடர், இது ஒரு கேள்வி நான் உங்க மத்தியில வைக்கிறேன். ஸோ இப்போ இவங்களோட பிஜேபியோட நோக்கம் மாடா இல்லை மதமா? மதம், இனம் எல்லாம் கலந்தது. இவங்களுக்கு இங்கே ஒரு தூய்மைவாதம் தேவைப்படுது. இந்த இந்தியாவை ராஷ்டிரமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற அடிப்படையில் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன இந்து ராஷ்டிரம்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிங்கிறது முன்னாடி இருக்கிற கண்ணாடி, அதனுடைய பிம்பம் எதுனா ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு. ஏன்னா அவங்களுடைய கொள்கையை தான் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றணுன்ட்டு. இப்போ உலகத்தில் இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள்னு சொன்னாங்க. அவங்க என்னன்னா, இஸ்லாமிய சட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த உலகம் முழுக்கவுமே அமையணும்னு சொல்லி போராடுறதா தன்னை சொல்லிக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க. அது இங்கே இருக்கிற முஸ்லீம் அமைப்புகள் கூட கடும் கண்டனம் முடிச்சாங்க. இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க முடியாது, மனிதம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி மனிதத்தின் பக்கத்தில் இஸ்லாமியர்கள் நின்னாங்க. ஆனால் இவங்களுடைய கொள்கை என்னவா இருக்குதுன்னா, வேற எந்த மதமும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம் மீது இவங்களுடைய தாக்குதல் கடுமையாக இருக்குது. அதுக்கு தான் முதலே சொன்ன அந்த உத்தரப்பிரதேச பெரியவர் அடிச்சு கொண்டுடுறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அது மாட்டுக்கறி இல்லை ஆட்டுக்கறின்னு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வருது. அது நடந்த கொஞ்ச காலம் கழிச்சு தொடர்ச்சி இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. ஒரு 7 தலித் பசங்க மாட்டுத்தால, அதாவது இறந்து போன மாட்டின் தோலை உரிச்சாங்க உணவு உண்பதற்காக அப்படிங்கிறதுக்காக 7 பேர்த்தையும் நடு ரோட்டில் அரை நிர்வாணமாக நிற்க வச்சு மாட்டை அடித்து விரட்டுறதுக்கு பயன்படக்கூடிய மூங்கில் குச்சியாலேயே அடித்து தோலை கிழிச்சாங்க. நடு ரோட்டில் ஊர் மக்கள் சுற்றி நின்று பார்த்தாங்க. ஒருவர் கூட இது மனித செயலுக்கு எதிரானதுன்னு சொல்லி நிற்கலை. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா, அதுவும் கடுமையாக தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா பிஜேபி அரசாங்கம் அமைந்ததுக்கு பிறகுதான். அந்த உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தது? சர்வதேச சட்டம் கொடுத்துருக்குதா, இல்லை இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்குதா? ஒருவன் என்ன உணவு சாப்பிடணும், என்ன மதத்துக்குள்ள இருக்கணும், என்ன பேசணும், அவனோட உரிமை இல்லையா? அது அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? இதன் மீது கடுமையான நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்படல? நீங்க அந்த காலகட்டத்தில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான்
தொடர்ச்சியாக இது நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு இப்போ வந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆகுறாங்க, பசு காவலர்கள் இயக்கம், பசு காவலர்கள் இயக்கம் ஃபார்ம் ஆகுறாங்க. இவங்களுக்கு வேலையே என்னன்னா, மாடு வச்சுக்கிட்டு ஒரு வண்டி போகுதுன்னா அதை பின்தொடர்ந்து போய் ஒரு வீடியோ எடுத்து போகணும். அவங்க ஒரு இந்துவா இருந்தால் விட்டுருவாங்க, இந்துவோட உயர் சாதி இந்துவா தான் இருந்தால் தான் விடுவாங்க, தலித்துன்னு தெரிஞ்சுன்னா அடிப்பாங்க. நிறைய அப்படி இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துக்கு தொடர்ந்து. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரச்சனை இதே மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது எல்லா பக்கம் ஆர்ப்பாட்டங்கள் இது நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் வந்து இங்கே இருக்கிற சமூக நீதி அமைப்புகளில் ஒரு முடிவு எடுத்தாங்க. சரி, மாட்டுக்கறி சாப்பிட்டா தலித்தோ இஸ்லாமியர்களோ அடிப்பணி. சரி, அப்போ ஒரு கேள்வி முன் வச்சாங்க, நாங்களும் சாப்பிட்றோம் அடி அப்படின்னு சொல்லி மாட்டு இறைச்சி திருவிழானே ஒன்று நடத்துனாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சமூக நீதி அமைப்புகள் நடந்துச்சு, பிசிகே அலுவலகத்தில் நடந்துச்சு, பெரியாரி அமைப்புகள் அலுவலகங்கள்ல நடந்துச்சு, தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற தோழர்களுடைய அலுவலகங்கள். நாங்களும் சாப்பிடுறேன் எங்களையும் அடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிங்களா? அது வந்து ஒரு திமிரா கேட்கறது மட்டும் இல்லைங்க. ஏங்க, கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் பறிவாயிட்டு, ஒருத்தன் தாடி வச்சு தொப்பி வச்சிருக்கிறான், ஒருத்தர் அழுக்கு சட்டையை போட்டிருக்கிறான், அவன் தாழ்த்தப்பட்டவன், இவன் ஒரு இஸ்லாமிய அப்படின்னு நீ அடையாளம் காணப்பட்டு அடிக்கிறீன்னா உனக்கு நோக்கம் மாடா மதம்? கரெக்ட். நீங்க கேட்ட கேள்வியா தானே, மாடா மதம்? அப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, இந்த இந்தியாவுக்குள்ள வந்து பெரும்பான்மையா மாட்டு இறைச்சி எடுத்துக்கிறவங்க யாருன்னா 2 பேர் தான். முதல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகள். சரிங்களா, ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் தான், அது இனி சரியா சொல்ல போனா. 2வது தான் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் யாரும் வந்து வெளிநாட்டுல போய் வந்து மதத்தை மாத்திக்கிட்டு இங்க உள்நாட்டுல வந்து இங்க ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவர் வந்து இங்க இருக்குல்ல, காலங்காலமா வர்ணாசிரமத்தின்படி நீ ஒடுக்கப்பட்டு இந்த மக்களை வச்சிருந்தியே, இவன் சூத்திரன், இவன் அது, இவன் இது அப்படின்ட்டு, அந்த மக்கள் உன்னுடைய இழிநிலையிலிருந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்காக, தங்களுடைய சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்துவதற்காக இன்னொரு மதத்தை தழுவுனாங்க. ஏன் அந்த மதத்தை தழுவுனாங்கன்னா அதுலேயே ஒரு கேள்வி இருக்கு. அவன் தான் சக மனிதனா நம்மளை மதிச்சான், அதனால போனாங்க. இவங்களுக்கு கோபம் அங்கிருந்தா வருது. அவன் இஸ்லாமிய மதத்துல இருக்கிறதுனால வரல, நமக்கு அடிமையா இல்லாம அவன் நமக்கு நேரம் நிற்கிறானேங்கிறதுனால வந்துச்சு. அப்ப இந்த இந்தியாவுக்குள்ள வந்து 2 இனம், ஒன்று ஒடுக்கப்பட்ட சமூகம், இன்னொன்று இஸ்லாமியர்கள் தான் உணவை அதிகமாக சாப்பிட்றது. அப்போ அவங்க மட்டும்தான். இப்போ நீங்கள் நடந்த தொடர்ச்சியான எல்லா பிரச்சனைகள், தாக்குதல்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று அடி வாங்கினவன் தாழ்த்தப்பட்டவனா இருப்பார், இல்லைன்னா இஸ்லாமியராக இருப்பார். அப்போ இந்த திருவிழா நடக்கும்போது இன்னொரு கேள்வி ஒன்று வச்சாங்க, என் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து இறைச்சி சாப்பிட்றாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு, அது உனக்கு புனிதம், அது எனக்கு இறைச்சி, இது என்னுடைய விருப்ப உணவு, அதை சாப்பிட்டதுக்காக நீ அடிச்சு கொள்ளுவேன்னு வாடா நானும் சாப்பிட்றேன். அப்போ அந்த திமிரு கூட வரலைன்னா என்ன மனிதநேயத்துக்காக நம்ம வேலை செய்ய போகிறோம்? அதே இங்கேருந்து தமிழ்நாடு எப்பவும் போல எல்லாத்துக்கும் முன்னாடி ஜல்லிக்கட்டா முன்னாடி சமூக நீதி கூட்டம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளா, இல்லை சமூக நீதிக்கு எதிரான ஒரு சட்டங்கள் வருகிறதா? இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு வந்து முதல் சட்ட திருத்தம் வந்து தமிழ்நாட்டிலிருந்து கொடுத்த அழுத்தத்தினால தான் போச்சு, மாறிச்சு. முதல் சட்ட திருத்தம் வந்து இடஒதுக்கீடு, அது தந்தை பெரியார்னால் நடத்தப்பட்டுச்சு. இந்தியாவுக்கே என்னைக்கும் வழிகாட்டுறது தமிழ்நாடு தான். அப்படி ஒரு வழிகாட்டுதல வந்து இந்த உணவு அரசியலில் வந்து முதல் எடுத்தது தமிழ்நாடு தான். அப்போ ஒரு முக்கியமான கேள்வின்னு வச்சாங்க, நீங்க மதமா மாடான்னு கேட்டதுனால அதை சொல்றேன். சரி, இறைச்சி சாப்பிட்றதுனால உன்னுடைய புனிதம் கெட்டு போகுது, ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவரையும் நீ அடிச்சே கொள்ற, எந்த வித கருணையும் இல்லை உனக்கு. மாட்டின் மீது இருக்கிற கருணை ஒரு மனிதன் மீது உனக்கு இல்லாம நீ அவனை அடிச்சே கொள்ற. இந்தியாவுடைய பொருளாதாரத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறது எது தெரியுமான்னு கேட்டாங்க. எது அப்படின்னு, ஏற்றுமதியில எது? இதே மாட்டு இறைச்சி தாங்க. அதை பண்ணிட்டு இருக்கிறது பிஜேபியினுடைய முக்கியமான மந்திரிகள், எம்எல்ஏக்கள், அவங்க தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ உனக்கு மாடு பிரச்சனையா மதம் பிரச்சனையா? இப்ப நீங்க சொல்லுங்க, எது பிரச்சனை? கண்டிப்பா என்ன கேட்டா மதம் தான் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து மதம் தான் சிக்கல், அதுவும் இந்துவா இருக்கணும். இந்துவா நீ இருக்கிறதுல நீ எனக்கு அடிமையா இருக்கணும், மாட்டு தோலை உரிக்கணும், அதை நான் தான் சாப்பிடணும், ஏற்றுமதி பண்ணணும், நீ எனக்கு நிகரா உட்காரக்கூடாது, எனக்கு சரிக்கு நிகரா நீ நடக்கக்கூடாது, ஒரு சமூக நீதிங்கிற வார்த்தையெல்லாம் வாயிலே வரக்கூடாது. அது இல்லை நீ கேட்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கலவரங்கள் நடக்கும். அது உணவுலிருந்தும் தொடங்கலாம், உடையிலிருந்தும் தொடங்கலாம். சரிங்க தோழர், இதுக்கு பிஜேபி ஆட்சி வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததா? கட்டாயமா நடந்திருக்கும். நம்ம இப்ப அப்பத்துல வந்து கடிதம் புறாவாயில வந்து தூது அனுப்புவோம், ஒரு செய்தியை பகிர்ந்துக்குவோம். சமூக வலைதளங்கிறது நமக்கு இன்னைக்கு தான் வந்து கிடைச்சிருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த இடையில வந்து மணிப்பூர் கலவரம்னு ஒன்று நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 77 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு வீடியோ வந்து 77 நாள் கழிச்சு வந்து பகிரப்பட்டுச்சு. அது என்ன சம்பவம்னா, 2 இளம் பெண்களை வந்து அடிச்சு ஒரு கும்பலே எடுத்துட்டு வரும்.
அந்த காட்சி வந்து உலகையே ஒழுகுச்சு. முக்கியமா இந்தியாவில் இருக்கிற சமூக நீதி ஆற்றல்களை வந்து பிரட்டி போட்டுச்சு. என்னடா இது இப்படி ஒரு அது ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி தான் அப்படி நடந்திருக்கும்னு நினைச்சு எல்லாம் அங்கங்க ஆர்ப்பாட்டம், அங்கங்க போராட்டம் வெடிக்குது. சரி, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த பெண்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு. ஆனா அந்த பெண்களுக்கு அது தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. 77 நாள் கழிச்சு தான் வந்திருக்குதுங்கிறது எங்களுக்கே அப்புறம் தான் தெரியும். அதை எதை வச்சு உறுதிப்படுத்தினாங்கன்னா, மணிப்பூர் கலவரத்தில் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் மூலியமா தான் நமக்கே உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. 77 நாள் கழிச்சு தான் உறுதி செய்யப்பட்டது. அந்த ஒரு பாதிப்பு நடந்ததை வந்து நம்மளால உறுதிப்படுத்த முடிஞ்சு. இன்னொன்று, இது போன்ற செய்தி வந்து வெளியில தெரியாம வச்சுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்னன்னா வந்து, ஏதாவது ஊர்ல இப்போ வந்து கலவரம் நடந்துச்சுன்னா வந்து நெட்டை கட் பண்றது, மின்சாரத்தை கட் பண்றது, எந்த செய்தியும் வெளியில போயிருக்கும். இதெல்லாம் மணிப்பூருக்குள்ள நடந்துச்சு, தெரியாமையே இருந்துச்சு. எப்போ வந்து வீரியமா தெரிய ஆரம்பிச்சதுன்னா ஒரு சில நகர்வுகள் மூலியமா தெரிய வந்துச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுட்டேஜ் வெளில வந்தது ஒரு விதம். இந்த வீடியோ வந்து தனிப்பட்ட நபர் வெளியிட்டாங்களா? இந்த வீடியோ எப்படி வெளியே வந்தது? நீங்க எதுக்காக வேணாலும் எடுத்துருக்கலாம், ஆனா அது இன்னைக்கு ஒரு சான்று ஆயிடுச்சு. இல்லை, அந்த சான்று தானே உலகையே உலுக்கி போட்டுச்சு. என்ன கேட்க வரேன்னா, பர்டிகுலர் பர்சன் இந்த மாதிரி இவங்க அமிச்சாங்க அப்படின்னு இருந்ததா, இல்ல அது எந்த ஒரு தெரியல. அதுக்குண்டான எக்யூப்மெண்ட் எதுவுமே நம்ம அதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட. நம்ம என்ன நோக்கம், இது எப்படி பாக்குறோம்னா, அது எதுக்காக வேணாலும் எடுத்துப்பட்டிருக்கலாம், ஆனா அது வந்த நேரம் சரியான நேரம். அதை யார் எடுத்து விட்டாங்களோ அவங்களுக்கு அந்த நன்றி நம்ம செலுத்துறோம். அது ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இருந்தா அதை பண்ணியிருக்க முடியும். சரி, இது வந்து எப்படி வெளியில வந்துச்சுன்னா, ஒண்ணு இந்த வீடியோ மூலியமா, இன்னொன்னு அந்த ஊர்ல புகழ்பெற்ற ஒரு குத்துச்சண்டை வீரர் டெல்லியில வந்து ஒரு போட்டியில வந்து கலந்துக்கிறார், வெற்றி பெற்றுறாரு. வெற்றி பெற்ற உடனே அவருக்கு உண்டான கோப்பை, இந்த கையை தூக்கி நிறுத்துறது, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. இந்தியாவுடைய தலை சிறந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அங்கே முன்னாடி நிற்கிறாங்க. அங்க வந்து கண்ணீர் மல்க ஒருத்தர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு பேசுறாரு. எங்க மணிப்பூர்ல வந்து குழந்தைங்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது, பெண்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது, மின்சாரம் இல்லை, உணவு தட்டுப்பாடு, எல்லாரும் அங்கங்க முகாமில் தங்க வச்சிருக்கிறாங்க, ரொம்ப எங்களுடைய இளைஞர்கள் வந்து ஆயுத கலாச்சாரத்துக்கு மாறிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எதுவும் தெரில அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தரை நோக்கி வந்து அவர் இந்த பேட்டி சொல்லிக்கிட்டே அழுதுட்டு இருக்கிறாரு. 100 நாட்களுக்கு மேலாக எங்க ஊருக்குள்ள இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. தயவு செய்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து எங்களுடைய ஊருக்குள்ள வந்து இந்த நிலைமையை கட்டுப்படுத்தணும், பார்வையிடணும், ஒரு முறையாவது வந்து பாருங்க, எங்களுடைய அடுத்த கட்ட தலைமுறையை யாருமே வந்து படிக்க போகாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெல்லியில நடந்த ஒரு போட்டியில ஜெயிச்சுட்டு மனசுல அந்த ரணத்தை வச்சுக்கிட்டு. ஸோ இதை சார்ந்து வந்து பிரதமர் மோடி எதையுமே பேசலையா? 100 நாள் கழிச்சு பேசினார். இவ்வளவு பெரிய அழுத்தங்கள் வந்ததுக்கப்புறம், இந்த வீடியோ வெளில வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஒரு போராட்டங்கள் நடக்குது. இந்த குத்துச்சண்டை வீரர் மூலியமா வெளில வருது. அப்புறம் இது போன்ற சில இன்ஃப்ளூயன்சர்கள் அல்லது சமூக வலைதளத்தில் ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க மூலியமா வர இது தாண்டி வரும்போது, அப்போ உலக இன்ப சுற்றுலாவில் இருந்தார் பிரதமர் மோடி. எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இருந்தார். உள்ளூருக்குள்ள நடக்கிறது தெரியாதுன்னு சொன்னார். ஆனா வெளில வந்தோடனே என்ன பேட்டி, 100 நாள் கழிச்சு என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, இது வந்து சத்தீஸ்கர்ல நடந்தாலும் தப்பு தான், ஹரியானாவில் நடந்தாலும் தப்பு தான், மணிப்பூர்ல நடந்தாலும் தப்பு தான், பெண்கள் மாண்பு வந்து காக்கப்படணும் அப்படின்னாரு. அந்த பேட்டியை கொடுத்து முடிச்சுட்டு கூட அங்கிருந்து போயிருக்கலாம் மணிப்பூருக்கு போக. சரி, இது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா வந்து, பிஜேபி ஆட்சி வந்து அமைவதற்கு முன்னாடி இது போன்ற பிரச்சனைகள்லாம் நடக்கலையான்னு நீங்க கேக்குறீங்க. சரி, நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கலாம், நம்ம கிட்ட தரவுகள் இல்லை. இன்னைக்கு மட்டும் உனக்கு ஏன் இந்த மாதிரி கோவம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த வீடியோ வருதுங்க. வீடியோங்கிறது ஒரு ஆதாரமா இருக்கு நம்ம கிட்ட. அப்புறம் இந்த குத்துச்சண்டை வீரர் வந்து வெளியில வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்கறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதன் மூலியமா தான் இந்த செய்தி வந்து நம்மளை வந்து சென்றடையுது, நம்ம காதுக்கு வந்து அடையுது. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எதிர்வினை ஆற்றுறோம், இதெல்லாம் நடைபெறுது. ஆனா நமக்கு இதுக்கு முன்னாடி சான்றுகள் எதுவுமே இல்லை, ஒரு எவிடன்ஸா எதுவுமே இல்லைங்கிற போது நம்ம இங்க இருக்கிறோம், அவங்க அங்க இருக்கிறாங்க, என்ன கம்யூனிகேஷன் நமக்குள்ள எதுவுமே சமூக வலைதளத்துல. இப்போ ஒரு மேட்டர் வெளியே வந்திருக்கு, விளக்கமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு புகைப்பிடிக்கிறேன், அந்த புகைப்பிடிக்கிறத வந்து அணைக்காம நான் போறேன், அது வந்து ஒரு குழந்தையோட காலில் பட்டுருச்சுன்னா அது ஒரு வீடியோ எடுத்து நீங்க இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் அனுப்பலாம். ட்ரம்ப் அங்கிருந்து நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு, கண்டனம் தெரிவிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க சமூக வலைதளத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து என்ன வாய்ப்பு இருக்குது? ஏன் இன்னைக்கு வட மாநிலத்துல இருந்து எல்லாரும் தமிழ்நாட்டை நோக்கி ஏன் எல்லாரும் வேலையை சார்ந்து வராங்க? இந்தியா தான் புகழ் பெற்றுச்சு, வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, எல்லா வல்லமையும் கொண்ட பிரதமர் மோடி தூக்கி நடுவா நிப்பாட்டிட்டாருன்னு சொல்றாங்க. ஏன் எல்லாரும் வந்து இங்க வேலைக்கு வராங்க? இப்ப கடைசியா 2 மாசத்துக்கு முன்னாடி வேலைக்கு வந்த அந்த வடமாநில தொழிலாளர்கள் கிட்ட டிக்கெட் இல்லை,
டிக்கெட் பரிசோதகர் போய் வந்து கேட்கறதுக்கு போறாங்க, ஜெய் ஸ்ரீராமன் கத்திட்டு ஓடுறாங்க இல்லைங்களா? சரி, இதுதான் வடமாநிலத்தினுடைய நிலைமை. ஆனா இறுதியா நம்ம சொல்றது இதுதான், உணவுங்கிறது நீங்க என்ன உணவு சாப்பிடணுங்கிறது நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க என்ன உடை போடணுங்கிறது நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க எப்படி சிகை அலங்காரம் பண்ணிக்கணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. நான் என்ன உறவா வேணாலும் இருக்கலாம், நான் உங்களுக்கு நண்பனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆளுமையாவா இருக்கு, எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா எதுவாக இருந்தாலுமே உரிமை என்னுடைய, உங்களை பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலுமே அது உங்களுடைய உரிமை. இது எப்படி பொருந்துதோ இதே மாதிரிதான் மதத்திற்கும் பொருந்துது. நீங்க இஸ்லாமியரா இருக்கலாம், பௌத்தரா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது உங்களுடைய உரிமை. இந்த உரிமையை பாரத பிரதமர் கொடுக்கலைங்க, RSS உடைய தலைவர் மோகன் பகவத் கொடுக்கல, அம்பேத்கர் கொடுத்துருக்கிறார், கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குது. அந்த கான்ஸ்டியூஷனை மொத்தமா அழிக்கணும்னு நினைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கான்ஸ்டியூஷனை மாத்திரக்கு உண்டான வேலைகளும் தொடங்கிட்டாங்க. உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்துலயும் கடைசியா கை வச்சு கான்ஸ்டியூஷன் பண்ணிட்டாங்க. இதனாலதான் சொல்றோம், இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து இங்க தமிழ்நாட்டு மக்களுடைய விரல்கள்ல வந்து மை பூச போறாங்க. அந்த மை வாக்கா மாறப்போகுது. அதனாலதான் மக்கள்கிட்ட நாங்க தொடர்ந்து கேட்டுக்கிறோம். மணிப்பூர்ல நடந்ததோ அல்லது அந்த இஸ்லாமியருக்கு நடந்ததோ, அந்த இஸ்லாமிய முதியவருக்கு நடந்த மாதிரியோ நம்ம கிட்ட நடக்கிறதுக்கு ரொம்ப காலம் இல்லை. அவங்க எல்லா பக்கம் ஏறி அடிச்சுட்டு வந்துட்டுக்கிறாங்க. நீ அடுத்து தமிழ்நாடு தான். அதனாலதான் இங்க ரொம்ப தெளிவா நின்று அடிக்கணுங்கிற வேலைகளை பாக்குறாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பிஜேபிக்கு டெபாசிட் போகணும். ஆல்ரெடி 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அது கூட இந்த டைம் கிடைக்கக்கூடாது. இன்னொன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றோம், 1 டம்ளர் பாலில் வந்து குழந்தை கொடுக்குறதுக்காக நம்ம வச்சிருக்கிறோம். 1 டம்ளர் பால் வச்சிருக்கிறோம், அதுல ஒரு சொட்டு விஷம், ஒரு கருநாக பாம்புடைய விஷம் விழுந்துருது. அந்த ஒரு சொட்டை மட்டும் தூக்கி போட்டு நம்ம குழந்தை கொண்டே கொடுக்குமா? அப்படி கொடுக்க முடியுமா நம்மளால? முடியாது. அது மொத்தமும் விஷம் தானே. விஷம் தான். பிஜேபி கூட கூட்டணி வச்ச மற்ற கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து தமிழ் மண்ணில இருந்து தொடர்ச்சி எரிய போகணும். இதை நம்ம இந்த நேரத்துல வந்து மக்கள் கிட்ட நம்ம கேட்டுக்கிறோம். இதுதான், இதனாலதான் வந்து பிஜேபி எதிர்க்கணும்னு சொல்றோம். நம்ம ஏதோ பொழுதுபோக்கு உட்காந்துட்டு பிஜேபி எதிர்க்கணுங்கிறதுக்காக நம்ம உட்காரல. அவங்க அந்த அளவுக்கு இந்த மனித குலத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதனால நாங்க எதிர்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா தொடர். இப்ப எனக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாது. இப்ப நீங்க சொன்னதுனால எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இதை தெரியாத மக்களும் வந்து இதை பார்த்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன். உண்மையிலே இது உணவு அரசியல் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானது, அதுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரி கதைகள் இருக்கு, எவ்வளோ பெரிய ஸ்டோரிகள் லைக் கதைகள்லாம் இருக்குங்கிற நீங்க ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி தோழர். நன்றி.